சத்யன் வந்து மலைப்பாம்பு விழுங்குவது போல கூட்டணி கட்சிகளை திமுக விழுங்கிக் கொண்டிருக்கு என்கிற அளவுக்கு அவர் பேசுறார். இப்ப எங்க விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்பு, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பாஜக கூட்டணியில இருந்த பொழுதே நாங்க சுதந்திரமாக இருந்தோம் அப்படிங்கிறாப்புல. எவ்வளவு எப்படி சுதந்திரமாக இருந்தாங்க என்பதை நான் யோசிச்சு பார்க்கிறேன். 3 மோசமான அந்த பயங்கரமானன்னு சொல்லுவேன். அவ்வளவு கடுமையான விவசாய எதிர்ப்பு மசோதாக்கள் அங்க நாடாளுமன்றத்துல வந்தபோது இவங்க ஆதரிச்சாங்க. அங்க மட்டும் இல்ல, இங்கே தமிழ்நாட்டுல அன்றைய முதலமைச்சரா இருந்த எடப்பாடியார் தீவிரமா அந்த மசோதாக்களை ஆதரிச்சார். விவசாயியுடைய தொடர் ஒரு வலுவான போராட்டத்தின் காரணமாகத்தான் அப்புறம் மோடி அரசே அந்த மசோதாக்களை சட்டங்களை வாபஸ் பெற வேண்டி வந்தது. அதை விட கொடுமை இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவுக்கு மிக அடிப்படையான கோட்பாடு மாநில சுயாட்சி. ஆனால் 2019 எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான், இவங்க கூட்டணியில் இருக்கும்போது தான் ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தையே ஒழிச்சு கட்டிச்சு மோடி அரசு, பாஜக. மாநில அரசாங்கத்தை கவிழ்ப்பாங்க முன்பு 356 பயன்படுத்தி ஒன்றியத்தில் வரக்கூடிய ஆட்சிகள். ஆனா யாரும் மாநிலத்தையே ஒழிக்கல. ஆனா ஜம்மு காஷ்மீர்ங்கிற மாநிலத்தையே ஒழிச்சு அது 2 யூனியன் பிரதேசங்களா சிதைச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை 6 ஆண்டு காலமாக. ஆனா அதையெல்லாம் ஆதரிச்சாங்க. அதை விட கொடுமை சிஏஏ சட்டம், முஸ்லிம்களுக்கு எதிரானது, குடியுரிமை திருத்த சட்டம், அதையும் ஆதரிச்சாங்க. ஆகவே அது என்ன சுதந்திரமாக இருந்ததா சொல்றாருன்னு எனக்கு புரியல. இல்ல, இப்ப நீட்ல கூட பாருங்க, தமிழ்நாடு மாநில சுயாட்சி சார்ந்த எந்த விஷயத்திலையும் கூட்டணியில் இருந்தாலும் கூட அதில் விட்டு கொடுக்காமல் தான் நடந்து கொண்டோம் என்று சொல்கிறார். அதற்கு உதாரணமாக நீட் எதிர்ப்பையும் சொல்றாங்க. அதே மாதிரி தான் மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை என்பதற்கான ஒரு அறிக்கையுமே அவங்க வெளியிட்டாங்க. ஸோ இப்படியான சில உதாரணங்களை சொல்றாங்களே. இல்ல நான் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பேசுறதுக்கு முன்பு இப்ப அடிப்படையான மாநில சுயாட்சி என்பது அண்ணாவுடைய கோட்பாடு, அண்ணா திமுகவுடைய கோட்பாடா இருக்கணும். ஒரு மாநிலத்தையே ஒழிச்சதை போய் ஆதரிச்சா அது எப்படிங்க? அது எவ்வளவு கொடுமை! தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. எத்தகைய கொடூரம் இந்த மோடி ஆட்சி இங்க நிகழ்த்தி இன்னைக்கு வரைக்கும் நிரந்தரமா வச்சுக்கிட்டு இருக்குது.